ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸ்பெஷலாக மேட் எக்ஸாம் 2005 கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் log 3√2 1/18. இப்போ இந்த 18ஓட வேல்யூவை இந்த மாதிரி, அதாவது 3√2 வர மாதிரி எழுத முடியுமான்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் 18ஓட வேல்யூவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ 18ஓட வேல்யூவை 18 ரூட் ஆஃப் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். அப்படி எழுதினோம்னா இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் கேன்சலாக என்ன தான் கிடைக்கும், நமக்கு 18 தான் கிடைக்கும். அதனால இந்த 18க்கு பதிலாக இந்த வேல்யூ எழுத போகிறோம். அப்படி எழுதினோன்னாக்க log 3√2 1/√18 ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதுகிறோம். இப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா இந்த 9 2s are 18 எழுதுவோம் இல்லையா. 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 3ன்னு வரும். இந்த 2 வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த வேல்யூவை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ log 3√2 1/3√2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இந்த டினாமினேட்டரில் உள்ளதை நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம்னா பவரில் உள்ளது என்ன ஆகும், மைனஸ் பவரில் மாறும். தென் log ஆஃப் 3√2 பவர் -2ன்னு கிடைக்கும் நமக்கு. எப்போவுமே லாகில் ஒரு வேல்யூ பவரில் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடுவோம், முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம் இல்லையா. நீங்கள் இதுக்கு ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் எழுத போகிறோம். அதாவது -2 இன்ட்டு log ஆஃப் 3√2 இப்படி லாகில் ஒரு வேல்யூ பேஸ் அண்டு வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ என்னென்னு எழுதுவோம், நம்ம 1ன்னு எழுதுவோம். தென் -2 இன்ட்டு 1 the value is -2. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.